இப்ப அந்த நாய நாங்களே தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து அந்த நாய கூட்டு போறாங்க. அதுவும் இவன பிரிய முடியாம குறைச்சிக்கிட்டே போகுது. இவனுக்கும் அந்த நாய விட்டு பிரியறதுக்கு மனசே இல்ல. அது போனதுக்கு அப்புறம் அத பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். இப்ப டாக்டர் கால் பண்ணி அந்த நாயோட லைசென்ஸ் எடுத்துட்டு போய் அந்த ஃபேமிலி கிட்டே குடுத்துட்டு வந்துருன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாயை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சிருக்கு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கதி இலகி போய் இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குற நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இந்த நாயை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். முதல் வேலையா இந்த நாய்க்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவனுக்கு சார்லி சாப்ளின்னா ரொம்ப பிடிக்கும். இது லேடி டாகா இருந்தா கூட சார்லின்னு பேர் வைக்கலாம்னு சொல்லி சார்லின்னு கூப்பிட்டா அதுவும் திருப்பி பாக்குது. அடுத்த வீட்டு சின்ன பொண்ணும் டெய்லி வந்து அந்த நாய் கூட விளையாடிட்டு போறா. இவன் வேலை செய்யற இடத்துல சிடுசிடுன்னு இல்லாம இப்ப எல்லாருக்கிட்டும் நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த சின்ன பொண்ணையும் சார்லியையும் கூட்டிட்டு பைக்ல ஊரை சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். இதை பாக்குற அந்த நாயும் பிடிக்காதன்னு சொல்லிட்டு அது கையை வச்சு தடுக்குது. அன்னில இருந்து இவனும் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திடுறான். இப்ப அந்த சின்ன பொண்ணும் அந்த சார்லிக்கு தேங்க்ஸ் எப்படி சொல்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இவன் வீட்டுக்கு வந்ததும் அதை செஞ்சு காட்ட சொல்றா. ஆனா இதை செய்யவே மாட்டேங்குது. இதை பாக்குற அந்த சின்ன பொண்ணும் ரொம்ப வருத்தப்படுது. அடுத்த நாள் இவனும் வேலைக்கு போகும்பொழுது சார்லி கதவு முன்னாடியே படுத்துக்கிட்டு இவனை வேலைக்கு போக கூடாதுன்னு தடுக்குது. இதை பாக்குற இவனும் ஈவினிங் வந்து இவனை வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டோட சார்லியை தள்ளி வேலைக்கு போயிடறான். ஈவினிங் வந்து பார்த்தா சார்லி ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கு. உடம்பு முடியாம மயக்கம் போட்டு வாந்தி எடுத்து ஒரே இடத்துல படுத்து கிடக்கும். பதறி போய் சார்லி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனா செக் பண்ண டாக்டரும் அந்த நாய்க்கு கேன்சர் இருக்கு, கொஞ்ச நாள் தான் வாழும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்கறவனும் பாதியிலே விட்டு போறதுக்கு தான் என் லைஃப்ல வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்படுறான். இப்ப சார்லியும் டிவில எதையோ பார்த்து எகிரி எகிரி குதிச்சிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா பனிப்பிரதேசத்துல இருக்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குற இவனும் சார்லிக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா சார்லியை அந்த இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இதை பாக்குற அந்த சின்ன பொண்ணும் நிஜமாலே சார்லிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவுறா. பார்ட் 4 வேணும்னா பார்ட் 4னு கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.